திறக்க வேண்டும், மன்னிக்கவும், ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் திறக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வேண்டுமென்றே பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் புளோரிடாவில் நடைபெற்ற முதலீடுகளை ஈர்ப்பதற்கான உச்சி மாநாட்டில் பேசிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், ஈரான் ட்ரம்ப் ஜலசந்தியை திறக்க வேண்டும், அதாவது ஹோர்முஸ் நீரிணையை நான் தற்செயலாக இப்படி சொல்லிவிட்டதாக பொய் செய்தியாளர்கள் கூறுவார்கள். இப்போது பெரும்பாலும் நான் எந்த தவறுகளையும் செய்வது இல்லை என குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய ட்ரம்ப், அவர்கள் ஓர் ஒப்பந்தம் செய்ய கெஞ்சுகிறார்கள் என்றும், ஒப்பந்தம் எதுவாக இருந்தாலும் ஹோர்முஸ் ஜலசந்தியை திறப்பது நிச்சயம் அதில் இடம்பெறும் என்றும் குறிப்பிட்டார். தங்கள் தவறை ஈடு செய்யும் விதமாக ஈரான் 8 எண்ணெய் கப்பல்களை அனுப்ப ஒப்புக்கொண்டதாகவும், அடுத்த நாளே ஈரானிலிருந்து 8 எண்ணெய் கப்பல்கள் வருவதை ஒரு தொலைக்காட்சியில் பார்த்ததாகவும் தெரிவித்தார். மேலும் கூடுதலாக 2 எண்ணெய் கப்பல்களை அனுப்புவதாக ஈரான் கூறியதாகவும், தற்போது நம்மிடம் 10 கப்பல்கள் உள்ளன என்று தெரிவித்தார். தாங்கள் உண்மையில் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை இப்போதுதான் உலக மக்கள் உணர்ந்துள்ளதாகவும், அதனால் ஈரான் ஹோர்முஸ் வழித்தடத்தை திறக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். ஹோர்முஸ் ஜலசந்தியை திறக்க ஈரான் தவறினால் அந்த நாட்டின் மின் உற்பத்தி நிலையங்களை அமெரிக்கா முற்றிலுமாக அழிக்கும் என ட்ரம்ப் சில நாட்களுக்கு முன் எச்சரித்திருந்தார். பேச்சுவார்த்தை நடைபெறுவதை ஒட்டி அந்த நாட்டுக்கு எதிரான தாக்குதல்களை 5 நாட்களுக்கு ஒத்திவைப்பதாக பின்னர் அறிவித்தார். அதன் தொடர்ச்சியாக மேலும் 10 நாட்களுக்கு ஒத்திவைப்பதாக அவர் கூறியுள்ளார். இதன் மூலம் ஏப்ரல் 6ஆம் தேதி வரை போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது.